பூ போட சார் போன தலைவா உழைப்பாளர் கட்சியை உருவாக்கி 50 ஆண்டுகளுக்கு முன்பே 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற வகையில் ஒரு அரசியல் சக்தியாக களமாடியவர் சமூக நீதி போராளி எஸ். ராமசாமி பிள்ளையார் அவர்கள் 1952 மத்திய சமூகத்தை சார்ந்த உழைக்கும் மக்களும் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த உழைக்கும் மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்கிற கருத்தை முன்னெடுத்து சென்றவர். ஏராளமான ஆதிதிராவிட சகோதரர்களின் உழைப்பாளர் கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கியவர். உழைப்பாளர் கட்சி பொறுப்பிலும் நியமனம் செய்தவர். அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற வேட்கையில் இன்றைக்கு சகோதரர் காந்தி அவர்கள் புதிய உழைப்பாளர் கட்சி என்கிற புதிய இயக்கத்தை எஸ். ராமசாமி பிள்ளையார் அவர்களின் கொள்கை வழியிலே உருவாக்கியிருக்கிறார். சிறுத்தைகளோடு இணைந்து சமூக நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் மத்திய சமூகத்தின் ஆதிதிராவிட சமூகத்தின் வாழ்வாதார உரிமைகளுக்காக கல்வி மற்றும் சமூக நீதி உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. இணைந்து போராடுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சமூக நீதி போராளி எஸ். ராமசாமி பிள்ளையார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருடைய நினைவை போற்றி எமது சம்மாந்த வீரவணக்கத்தை மாநாட்டினுடைய முதலான நோக்கம் 2. ஒன்று, தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்திட வேண்டும். 2வது, தேசிய கொள்கையை வரையறுக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து குரலெழுப்ப வேண்டும். திமுகவுக்கும் அந்த வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டம் 47 படி தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கி தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று திமுகவும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இது தொடர்பாக முதல்வரை நான் கூட்டணியில் வந்து என்ன
தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் மாநாடு நடத்தவில்லை. மாநாடு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட கண்ணீர் மல்க இன்றைக்கு கோரிக்கை வைக்கிற தாய்மார்களின் எண்ணத்தை ஈடேற்றுவதற்காக, அவர்களின் விருப்பத்தை ஈடேற்றுவதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதை சொல்லுகிற இடத்தில் இவ்வாறு நாங்கள் கூட்டணிக்காக இந்த கணக்கை போடவில்லை. கூட்டணியில் நெரிசல் ஏற்பட்டாலும் கூட அதை எதிர்கொள்ள வேண்டுமா, ஆனால் இந்த நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ முதல்வருக்கு நேரில் அழைப்பு ஏன் மற்ற கட்சிக்கு நேரில் அழைப்பு? நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த தேசிய கொள்கைக்கு திமுக ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான். மற்றபடி நேரில் அழைத்தால் முதல்வரின் சந்திப்புக்கு பிறகு பிற விவரங்கள்